இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட போகிறோன்னா, நான் அவங்க எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன், நான் ஒரு வீடு கட்ட போகிறேன், கெட்டினா பங்களா தான் கெட்டுவேன் அப்படின்ட்டு நிறைய பேர்கிட்ட சொல்லி வச்சுருப்பேன்ல. அந்தமாரி நான் சொன்ன மாதிரியே வாக்க கௌதம்காவை இன்னும் இந்த வீடு கட்டினது இன்னும் கௌதம் கூட தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எனக்கு மட்டும்தான் வீடை கட்டினது தெரியும். அதனால் எப்படி வெளியே போகணுன்னு மறந்துட்டு ஓகே, இப்போது இதை நம்ம வந்து கௌதம்கிட்ட எந்த ரைட்லேருந்து காமிக்கலான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரெயின் ரைடு தான். கௌதம் அந்த என்ன இங்கே பாருவா, உனக்கு நம்ம வந்து எந்த வீட்டில் இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடிசை வீட்டில். இந்த குடிசை வீடே இப்போ காணும். உள்ளே போகணுன்னா இதெல்லாம் இடிக்கணும். இப்போ என்னோடய வீட்டு அளவு இருங்க, நான் இங்கேருந்து காட்டினா உங்களுக்கு தெரியாது, எதிலிருந்து காட்டுறேன் நீங்களே பாருங்கள். பார்த்தீங்கன்னா இருப்பீங்களான்னு தெரில. யாரா நீங்கள், யாரா நீ எங்கேருந்துடா வந்த அந்தமாரி இருக்கு. ஓகே, இப்போ ரைடு செமையாக போக போகிறோம். போடா, ஐயோ ஆரம்பமே அமக்கலமாக இருக்கே. ஓகே, இந்த அட்டை நான் எப்படி திரும்ப இந்த வீடை கட்டியிருப்பேன்னு எல்லோரும் யோசிச்சிருப்பீங்க. நான் எப்படி இந்த வீடை கட்டினேன்னா, சர்வைவல் பண்ணேன். ஒரே ஒரு சர்வைவல் தான். வீட்டை பாருங்கள் எவ்வளோ பெருசாக அவனுக்காக கட்டி கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ட்ரெயின் ரைடை நான் எங்கேருந்து கண்டுபிடிச்சேன்னா, ஒரு பெரிய கேவுக்கு போனேன். அந்த கேவில் சும்மா தான் பார்த்து. இங்கே பாருங்க, இதான் என்னோடய வீடை இப்போ மாடிக்கு போய் இப்போ காமி வந்துடுங்க. எப்படி ஸ்விம்மிங் பூலு மாடியில் வந்து அயன் குளம் வந்து என்னோடய பாடி கார்டு. இந்தா ட்ரெஸ்ஸு, அது மாடியை பாருங்கள், மாடி தான் இருக்கிறதுலே பயங்கர ஹைட்டு. அதாவது உனக்கு பிடிச்சிருக்கு அந்த வீடு? ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை எப்போ கெட்டுன்னு நீனே யோசிப்பிய? இந்த ட்ரெயினெல்லாம் கெட்டியிருப்பேன்னு யோசிச்சிருக்கவே மாட்டிய? இங்கே பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கு. இதான் நம்ம வீட்டோட ஃபைனல் அவுட்புட். அப்புறம் இதுக்குடா வீடை தான் கட்டிட்டல. ஓய் ஓகே, அவனை வெட்டிகரமாக ஏற்றியாச்சு, இவனையும் ஏற்றியாச்சு. ஓகே, அப்போ வீடியோ தான் கட்டிட்டல, அப்போ எதுக்கு திருப்பி வீடியோ போடுறேன் அப்படின்னு எல்லாரும் கேட்டிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. எதுக்கு நான் இப்போ போட்டேன், உங்களுக்கு ரீசன் வேணுமா? அதுக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க, அப்போ போடுறேன். என்ன தெரியுமா ரீசனு? நான் இன்னைக்கு வந்து ஆத்தாடி வீடு இடிச்சுட்டானுங்க. ஏழு என்னென்ன பண்ணுறானுங்க. ஏங்க வெற்றிகரமாக வீடை விடிச்சாச்சு. ஆத்தாடி ஏங்க என்னங்க இவங்க பண்ணுறாங்க? அயன் கோலம்ஸ் என்னங்க இது? சாதாரணமாக அவன் பாட்டுக்கு வெடிச்சு விட்டு ஓடிட்டான். இதெல்லாம் என்னப்பா இது? ஒரு வேளை ஃப்ரெண்டாக இருப்பாங்களோ எல்லாரும், அப்படிதான் நினைக்கேன். இதை போய் நான் எப்படிங்க அதை கெட்ட முடியும்? என்னங்க இது? இல்லை உன் வீடு தான் இல்லை யாயா? அவ்வளோ மாட்டேன் அடுத்து அப்படி மட்டும் சொல்ல மட்டும் தெரியும், வேறு எதுவும் தெரியாது அவனுக்கு. திருப்பியும் இதை கெட்டணுமா? சோழி முடிஞ்சு. ஐயோ ஓகே, இதை வச்சு இதை அப்படியே கெட்டி விட்டுட்டு மாடிக்கு ஒரு வழியை போட்டுட்டு இதை இது எதுக்கு தெரியுமா நான் கெட்டினேன்? இது அவனுக்காக மட்டும் நான் கெட்டல, எனக்கு இதை வந்து ஒரு இடத்துக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து நான் எனக்கு என்ன வேணும்னா அதுக்கு நான் என்ன கெட்ட போடுறேன்னு அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், அது வந்து சீக்ரெட்டு. அதுக்கு வந்து என்ன வேணும்னா இது வேணும். இதை இங்கே எடுத்து போட்டுட்டு இங்கே இதை வந்து எடுத்து போட்டுட்டு ஒரு ட்ரெயின் வேணும் தேவைப்படுது. இது வேணும். அடுத்து இதுவும் வேணும். இல்லை இது வேண்டாம், எனக்கு தேவைப்படாது. டேய் என்ன தாண்டா கெட்ட போகிற, இது வேணும் அது வேணுன்ற அப்படின்னு நினைப்பீங்க. அதை நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அதுதான் சீக்ரெட்டு. ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன். பொய்ய சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். என்னடா இது எதுலேயுமே ஒன்றுமே இல்லை, இல்லை நான் இதை எப்படி கட்டுவேங்கிறேன். ஓகே, இதுலேயே எதுவும் இல்லை. ஓகே, வெல்டனாக இருக்குது. ஹோய் என்னோட அயன் சீட்லாம் இருக்குது.
ஓகே இதெல்லாம் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அத்தடி. இதெல்லாம் நான் எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்? டேய் என்னதாடா கேட்ட போகிற சொல்லுடா. என்னதான்டா கேட்டு போற? அதுதான் சீக்கிரட்டுங்கிற எல்லாரும் கேட்கீங்க. என்ன நீங்கள் போங்க. என்ன தெரியுமா? என்னது? சொல்ல மாட்டேன். என்னது? என்னது தெரியுமா? என்னது? அதுக்கு முதல் அந்த பொருள் இருந்தால் தான் நான் சொல்ல முடியும். அந்த பொருளையே காணுங்க. அது எந்த என்ன பொருள்னா நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ வாங்க. ஒரு வழியா கெட்டி முடிச்சாச்சு. இந்த வீடு ஃபைனல் அவுட்டு பூட்டி தான். இப்போ இருங்க வெளியே போய் காமிக்க. இப்போ வந்து இதான் எங்கள் ஃபைனல் அவுட் புட்டு. எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். இதை நான் அப்படியே ஆல்ட்ரேட் பண்ணி அடுத்த வீடியோவில் காமிக்கேன். இதான் என்னோடய ஃபைனல் அவுட்டு புட்டு. இங்கே வந்து நிறையா ஃபார்ம்ஸ் அது இதுன்னு வைப்பேன். அதை நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். சரி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்து என்ன வீடியோ போடுறேன்னு கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. பாய் பாய். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.